கடலோரத்துல இருக்க ஒரு அழகான கிராமத்துல வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. அந்த கிராமத்துல கடலோரமா இருக்க எல்லார் வீட்டு வாசல்லையும் நண்டு வந்திருக்கு. அந்த நண்டு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியாம எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன சீதா இப்படி நடக்குது? இந்த நண்டெல்லாம் எப்படி வெளியில வந்துச்சு? எல்லார் வீட்டு வாசல்ல இருக்கு போலயே. பொதுவா நண்டெல்லாம் மணலுக்குள்ள இருக்கும். ஆனா இவ்வளவு வெளியில வந்திருக்கே என்னன்னு தெரியலையேங்க. என்னப்பா ராமு, வழக்கம் போல இல்லாம நண்டெல்லாம் இவ்வளவு தூரம் வெளியில வந்திருக்கு. சரி வாங்க ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லுவோம். அதான் என்னன்னு தெரியலம்மா. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்லுவோம். இப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஊர் தலைவரை பார்க்கறதுக்காண்டி போறாங்க. என்னப்பா என்ன விஷயம்? ரொம்ப நாள் கழிச்சு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க. ஐயா அது வந்து என்னன்னே தெரியல ஐயா. காலையில எழுந்திரிச்சு எல்லாரும் பார்க்குறோம் எங்க வீட்டு வாசல்ல எல்லாம் நண்டு வந்திருக்கு ஐயா. பொதுவா மணல்ல நண்டு இருக்கும் ஐயா கடலோரத்துல. ஆனா இந்த நண்டு வழக்கத்தை விட வெளியில வந்திருக்கு ஐயா அதிகமா. என்ன ராமு நீ சொல்ற ஒண்ணுமே புரியலையே. கடலோரத்துல நண்டெல்லாம் வெளியில வந்துருச்சா? சரி அப்படி வந்தா என்ன, எல்லாரும் அதை எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கோங்க. சந்தோஷம் தானே, அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க சொல்றது சரிதான் ஐயா. நம்ம தேடி போனாலும் நமக்கு இவ்வளவு நண்டு கிடைக்காது. இதை வச்சு நம்ம நிறைய லாபமும் பார்க்கலாம். ஆனா இதை நாங்க ஊர் தலைவர்கிட்ட சொல்லணும்ன்றதுதானே ஐயா முறை. அதனாலதான் வந்து சொன்னோம் ஐயா. நீ சொல்றதும் சரிதான். இதானே ஊரோட வழக்கம். எது நடந்தாலும் ஊர் தலைவர்கிட்ட வந்து சொல்லணும். சரி நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுங்க. ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோ. ஐயா நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. கடலோரத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த நண்டு வருது. அதனால நாங்க எல்லாருக்கும் அதை கொடுத்து சாப்பிடுறோம். எந்த பிரச்சனையும் வராது ஐயா. எங்களுக்காண்டி நீங்க நேரத்தை ஒதுக்கி பேசுனதுக்கு நன்றி ஐயா. சரி எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுங்க நண்டை. உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கோங்க. இப்படியே ஊர் தலைவர் சொல்ல எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்றாங்க. சீதா இவ்வளவு நண்டையும் நம்ம என்ன சாப்பிடவா போறோம்? டெய்லி இப்படிதான் நண்டு கிடைக்குது. இப்ப நம்ம இதை வச்சு என்ன பண்றது? இவ்வளவு நண்டெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாதுங்க. தொடர்ந்து அக்கம் பக்கத்துல கொடுத்தாலும் அவங்களும் வேணான்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே நண்டு கிடைக்கிறதுனால யாரும் வாங்கவும் மாட்றாங்க. இதை வச்சு நம்ம ஏதாவது சாப்பாட்டு கடை கூட ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேங்க. நீ சொல்றதும் சரிதான் சீதா. இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் பண்ணணும். நீ சொல்ற மாதிரி நம்ம சாப்பாட்டு கடை போட்டாலும் என்ன பண்றது இந்த நண்டை வச்சு? நண்டு ஆம்லேட் போடலாங்க. நம்ம ஊர்லயே போட்டோம்னா யாருமே வாங்க மாட்டாங்க. பக்கத்து ஊர் சந்தையில போய் நண்டு ஆம்லேட் கடை போடலாங்க. நீ சொல்றதும் சரிதான். நம்ம ஊர்ல எல்லாருக்கும் நண்டு கிடைக்கிறதுனால யாரும் வாங்க மாட்டாங்க. பக்கத்து ஊர்லயே போடுவோம். நான் போய் தேவையானதை வாங்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு ராமு அவர் கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காண்டி போறாரு. என்ன சீதா உன் பேச்சை கேட்டு நானும் நண்டு ஆம்லேட் கடையெல்லாம் வச்சுட்டேன். யாரும் வருவாங்களா தெரியல. நீங்க புலம்பாம இருங்குங்க. இன்னைக்கு சந்தைக்கு வரவங்கள யாராவது 2 பேராவது வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க. நீங்க வேணா. என்னது 2 பேர் தான் சாப்பிடுவாங்களா? சரி 2 பேர்னாலும் சாப்பிட்டா சந்தோஷம் தான் சீதா. பார்ப்போம். வாங்கண்ணே வாங்க. நண்டு ஆம்லேட் போட்டிருக்கோம் புதுசா. சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும். உங்களை நான் இன்னைக்கு தான் இந்த சந்தையிலேயே பார்க்குறேன். என்ன புதுசா நண்டு ஆம்லேட் கடையெல்லாம் போட்டிருக்கீங்க? சரி நல்லா இருந்தா நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். எனக்கு ஒரு பிளேட் நண்டு ஆம்லேட் மட்டும் கொடுங்க, சாப்பிட்டு பார்க்குறேன். அதெல்லாம் நல்லா இருக்குங்கண்ணே. நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நண்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டுல தான் செஞ்சிருக்கோம் இந்த நண்டு ஆம்லேட். இருங்க நான் உங்களுக்கு தரேன். நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வந்து அந்த நபரும் நண்டு ஆம்லேட்டை சாப்பிட்டு பார்த்து சொல்றாரு. நான் நினைச்சதை விட நண்டு ஆம்லேட் நல்லா இருக்கு. எனக்கு வீட்டுக்கு 2 பார்சல் கொடுங்க. இப்படியே ராமுவும் சீதாவும் போட்ட நண்டு ஆம்லேட் கடை நல்ல வியாபாரமாகுது. அங்க இருக்க மக்களுக்கும் அந்த நண்டு ஆம்லேட் பிடிச்சிருக்கு. சீதா நீ சொன்ன யோசனைப்படி நம்ம போட்ட நண்டு ஆம்லேட் கடையில நல்ல வருமானம் வருது. அது எல்லாருக்கும் பிடிக்கவும் செஞ்சிருக்கு. இதை நம்ம தொடர்ந்து பண்ணா நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி நம்மளால தொடர்ந்து பண்ண முடியுமா என்னன்னு தெரியலங்க. நண்டு கிடைக்கிற வரைக்கும் தான் நம்மளால இப்படி பண்ண முடியும். அதனால நீங்க மீன் பிடிக்க போங்க பழையபடிக்கு. நான் இந்த கடையை பாத்துக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான். இந்த நண்டு நமக்கு இப்படி எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும் தெரியல. அதனால நான் மீன் பிடிக்க போறேன். அங்க கண்டிப்பா எனக்கு நண்டு கிடைக்கும். அதை வச்சு இந்த கடையை நம்ம தொடர்ந்து போடலாம் சீதா. சரியா?